அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 19:21-22. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் எதுக்கு வந்தான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் விருப்பம். அதிலே உறுதியாயிருக்கும்படி வந்தவன் தான். ஆனா அப்பா சொன்னாரு, உன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னார்னா, இவன் இருதயத்துல பொருளாசை இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது. பணமே இவனுக்கு தெய்வமாயிருக்கிறது. பொருளாசையே இவனுக்கு தெய்வம். தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே இவன் பணத்தை வைத்திருக்கிறான், பொருளை வைத்திருக்கிறான். ஆகவே இது இவனுக்குள்ள இருக்கிறபடினால் இவன் நித்திய ஜீவனை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு தடையா இருக்கிறது. ஆகவே தன் இடத்தை ஆண்டவர் கண்டுபிடித்து, உன் ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு. இவனோ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால துக்கமா போயிட்டான். இவனத்துல நல்ல குணலா இருந்ததுங்க. அந்த காலத்துல யூதர்கள் இயேசுவை தேடி வரக்கூடாது, சட்டம் இருந்தது, அவர்களுக்குள்ள போட்ட சட்டம். இவன் பகிரங்கமாக இயேசுவை தேடி வந்தான். நடுத்தெருவிலே முழங்கால் படியிட்டான். அதோட நல்ல போதகரே என்று சொன்னான். சிறு பிராயம் முதல் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன். எத்தனை நல்ல குணம் பாத்தீங்களா? ஆனா என்ன இவன் தவறுனா, அப்பா சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. பணாசை இருந்ததுனால, பொருளாசை இருந்ததுனால இயேசுவை பின்பற்றாமல் துக்கமுகமாய் போய்விட்டான். சமாதானத்தை இழந்துட்டானே. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இயேசுவையே பின்பற்றுவேன், அவர் வார்த்தையே கடைபிடிப்பேன் அப்படி ஒரு தீர்மானம் எழுதுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, நம்ம இருதயத்துல இயேசு இருப்பார். ஆனால் இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசம் இருக்குமானா, கர்த்தர் சொல்லுகிறா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக் கொள்வார். பூர்ண சமாதானத்தை பெறணும்னா, சந்தோஷம், அமைதி, பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை பெறணும்னா இயேசுவுக்கே முதலிடம் கொடுப்பான். ஆராதனை, அதிகாலை ஜெபம் எல்லாம் முதலிடம் ஆண்டு கொடுங்க. எனக்கு இயேசு போதும்னு முதலிடத்துல ஆண்டு வைங்க. ஒரு குறையாப்ப வைக்கவே மாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.